கடகராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள் ஆவணி மாதத்தில் எப்படி நான் சொல்கிறேன். இணைவு, இசைவு, இன்பம் மாதம் என வரக்கூடிய குரு பயிற்சியில் நிறைய நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்குது. திருமணம் தேவையோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவப்பெயரை ஏற்படுத்திக்காதீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள், ஜோதிட ஆலோசகர்கள், இவங்க எல்லோருமே நம்மளுடைய விலாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை கொடுக்கக்கூடிய நபரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இவர் ஜோதிட விபூஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள். இவர் தான் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்ல காத்திருக்காங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு. அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க. உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் விளாக்ல இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு, உறவுகளுக்கு சொல்லணும், தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்திருக்கோம். கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை பிரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களுடைய ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மாதா பிதா குரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம், ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம், மிதுனத்தில் இருந்தால் ஆனி மாதம், கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம். அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி, சொந்த வீடு. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் 1ஆம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது, ரிஷபத்தில் சந்திரன், அடுத்ததாக சூரியன், அடுத்ததாக சுக்கிரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார், கடகத்தில் புதன், அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது, மகரத்தில் கிரகங்கள் கிடையாது, கும்பத்திலே ராகு, சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? 12 ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு என்ன உணர்த்துறது, நம்ம எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண வாழ்க்கை, நம்மளுடைய தொழில், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன. முதல் சிறப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள்.
ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆவணி மாதம் 23ஆம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 15 நாள் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மகாலய பட்சம் 15 நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அசைவம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள். ஆவணி 27ஆம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள். மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள், ஏகாதசி, சஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான். ராசிக்கான 12 ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள் ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இணைவு, இசைவு, இன்பம், இம்மாதம் இந்த மூன்றும் உங்களுக்கே உரித்தானது. முதல் விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க நம்பலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். நடக்குது நடக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் இந்த மாதிரி இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள். கடகராசிக்கு ஆவணி மாதத்தில் பக்கவாதம் வருது. வயசானவர்களுக்கோ வீட்டில் ஒரு பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய பிரச்சனைகள் விலகினாலும் இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது உண்டு. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சொல்ல வேண்டியது என் கடமை. நம்புறதை நம்பாது உங்கள் இஷ்டங்க. நீங்கள் அது உங்கள் மனசில் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். வேலை, நிரந்தரமான வேலை வாய்ப்பு, அரசு வாய்ப்பு கூட உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இருக்கும். கடகராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வந்துடும். நல்லா பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வேலையிலேயே அப்படியே எடுத்துனீங்கன்னா கூட சொந்த தொழில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாக அடுத்தடுத்து, ஏன்னா நிறையா கடகராசி பொறுத்தளவுக்கு நிறையா கஷ்டப்பட்டாச்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். அடுத்ததாக குடும்பத்தில் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உறவுகளில் மகிழ்ச்சி, வாரிசு பாக்கியம், புத்திர பாக்கியம் எல்லாமே உண்டு. அமோகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியெலாம் நிறைய நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்குது. திருமணம், மறுமணம் எல்லாமே நிறைய சுப செலவுகள், சுப விசேஷங்கள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் காத்துருக்கு. திருமண தேதிகள் நிச்சயம் பண்ணுறது, திருமண தேதி குறிக்கிறது, ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த அமைப்புக்கள்லாம் அமோகமாக இருக்குது. விவாகரத்து கேஸெல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள், சொத்து வாங்கிறது எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான சில நற்செய்திகள்லாம் வரும். சில பேருக்கு பூர்வீக சொத்தை, பூர்வீக இடத்தை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெண்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையக்கூடியதாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அஜாக்கிரதை அதிகமாக இருக்குது. கவனம் இல்லாமல் இருக்கீங்க. படிப்பில் இன்னும் அதிக கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கடகராசிக்கு அதிகமாகவே இருக்குது. கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு திமிரு இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. சில பேர் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்க அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லாமல் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை போய் அது விஷயமா உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ செல்ல வேண்டியது என் கடமை, இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பார்த்துக்கோங்க. புத்திர பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப், லவ்லெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எது தேவையோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவப்பெயரை ஏற்படுத்திக்காதீங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம். அரசியலில் இருப்பவர்கள் கடகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அமோகமாக அடுத்தடுத்து நிறைய ஜாக்பாட் அடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி விவசாயம் இருந்தால் தான் இன்றைக்கி மக்களுக்கு, இல்லைன்னா இல்லை. அதனால் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு இந்த குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்திட்டு போவான். கடகராசி பொறுத்தளவுக்கு ஒரு ராசி என்னென்னு, கடகராசி இருக்கிற வீட்டில் ஒரு நாரதர் இருப்பாங்க அப்படின்னு பேர். கடகராசி இருக்கிற வீட்டில் ஒரு நாரதர் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம்.
அந்த ஒரு நாரதரோட வேலை என்னன்னு கேட்டால், வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு அதை ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்கிறது தான் அவனுக்கு வேலை. வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டான். மொட்டை மாடிக்கு வெளியில் டீ குடிக்கப்போ இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க இங்கே வந்து தெரியாத மாதிரி அவங்க வந்து கேட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது ஒரு பிரச்சனையாகவே வருங்க. இது அவங்களுக்கு அவங்க நீங்களா யோசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, ஆமாம் சார் இது உண்மை தான் அப்படின்னுவீங்க. எப்படி சாமி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அது உண்மை. வயிறு கோளாறு, மூட்டு வலி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாகவள்ளி அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாகவள்ளி அம்மன் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, விளக்கேற்றிட்டு வாங்க. அதிர்ஷ்டமான தேதி வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். 2ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருக்கும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சில தெய்வங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், அட்சயபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது. கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அட்சயபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கெங்கெல்லாம் விளாங்குளத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கன்றதை கேட்டுக்கோங்க. அட்சயபுரீஸ்வரர் கோவில் அங்கே போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதீஸ்வரர் ஆலயம்னு பேர். இந்த 2 கோவிலுமே உங்களுக்கு விசேஷமான ஒரு கோவில். எப்பயாவது டைம் கிடச்சிதானே போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறையா சக்ஸஸ் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் நடக்கும். சரிங்களா? சுபம். ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள், நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.